வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 11 and 12 முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமில டெய்லி பேசிஸ்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். ஆஃப்டர் 12th கோர்சஸ் என்ன அவைலபிள் இருக்கு, மெடிக்கல் ஸ்ட்ரீம்ல என்ன இருக்கு, இன்ஜினியரிங்னா டாப் மோஸ்ட் காலேஜஸ் என்ன, தமிழ்நாடுல ஆல் இந்தியா லெவல்ல என்னெல்லாம் காலேஜஸ் நம்ம போக முடியும், என்னெல்லாம் குரூப்ஸ் இருக்கு, மெடிக்கல்ல என்னெல்லாம் பண்ண முடியும், தென் வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டானா என்னெல்லாம் போகலாம், ஐஏஎஸ் எப்படி பண்றது, ஆர்மில எல்லாம் போய் சேரணும்னா என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கண்டென்ட்டை வந்து டெவலப் பண்ணி நம்ம டீம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வந்துடும், மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிடுங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு +1 +2 இருக்காங்களோ அவங்க பேரண்ட்டுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி இல்ல ஸ்கூல் குரூப் இருந்ததுன்னா அதுல நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேங்க் பண்ணுவாங்க, நல்ல வேலைடா நீ அன்னைக்கு அமிச்ச, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸை வந்து நாங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப மிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப கூட ஜெயிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் செஷனுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க, சார் எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு. தெரிஞ்சிச்சுல, அட்லீஸ்ட் இப்ப தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு அது மாதிரி தெரிய வைங்க, நெக்ஸ்ட் செஷன் நம்ம போடலாம். அதுக்கான இந்த வீடியோஸை வந்து நீங்க என்ன பண்ணணும், பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் உங்களால முடிஞ்சதை ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரியா? இன்னைக்கு நம்ம இந்த வரிசையில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, என்ஜினியரிங்ல நம்ம டாப் காலேஜஸ் பார்த்தோம். என்ஜினியரிங்ல நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு, இருந்தாலும் அந்த என்ஜினியரிங் காலேஜ்லயே சில ஒரு குரூப் இருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போக்கஸ்டா இருக்குமா அப்படின்றது, அதுக்கான ஃபேமஸ் என்ன இருக்கு அப்படின்னா கோர்ஸ் வந்து அருமையான கோர்ஸ், ஆனா அதை பத்தி நிறைய பேர் வந்து பேசுறது இல்ல. அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட பேரண்ட் கேட்டார், சார் எங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்களே சார், அதுல என்ன சார் அது டைரக்டா அட்மிஷன்ஸ் வந்து போயிடலாமா அப்படின்னு கேட்டா, ஏதோ எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஆர்கிடெக்சரோட காலேஜ் என்ன, அது என்னன்றத டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு. அந்த விஷயமா தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன், இதுக்கு என்ன காலேஜஸ்லாம் இருக்கு, இதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதுக்கான கோர்சஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் என்ன, இதுக்கான தகுதிகள் என்ன, +2 மார்க்கை வச்சே போயிடலாமா இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் போகணுமா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல என்னெல்லாம் கேட்பாங்க, இதை தான் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போலாமா? லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ரைட்டா? ரைட். ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல வந்து இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தால இந்தியால பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பயங்கரமா டெவலப் பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபண்டை ரைஸ் பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா கடன் வாங்கினா நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேர்ல்டுல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கண்ட்ரீஸ்ல நம்ம ஒரு கண்ட்ரியும் வந்து முன்னாடி வரணும் அப்படின்றதுக்காக நம்ம அரசாங்கம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அர்பன் இருந்தாலும் சரி ரூரல் இருந்தாலும் சரி பயங்கரமான டெவலப்மெண்ட். நீங்க சுத்தி பாருங்களேன், உங்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மேம்பாலம் வந்து நடக்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின், ரோடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பான்ஷன். அதே போல சிட்டில வந்து அளவு கொள்ளல, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மல்டி ஸ்டோரேஜ் கட்ட வேண்டிய சிச்சுவேஷன்ல வந்து வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா வந்து பண்ண முடியாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வடிவமைப்பு, தென் வந்து பாத்தீங்கன்னா அதை டிசைன் பண்ணி அதை கட்ட வேண்டிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தகுதியான ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கான ஒரு படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன். ஓகே, இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்றாங்க, இதுல டிசைனிங் ஒன்னு இருக்கு. இதை எழுதுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் +2ல வந்து கம்பல்சரி வந்து படிச்சிருக்கணும். இந்த வந்து பாத்தீங்கன்னா +2ல மினிமம் 50% வந்து கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கறாங்க. +2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு இருக்கணும், 50%. வெறும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் மட்டும் இல்ல, அவங்களுடைய அதர் சப்ஜெக்டும். சப்போஸ் வந்து நம்மளுடைய சிபிஎஸ்இ போர்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், 5 சப்ஜெக்ட், அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு 500க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 50% பாக்குறாங்க. அதே தமிழ்நாடு போர்டுன்னா பாத்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் 600ல 50% பாக்குறாங்க. ஆனா பிசிஎம் வந்து கம்பல்சரி வேணும். ஓகே, இந்த மார்க் இருந்தா மட்டும் நான் போயிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து ஆர்கிடெக்சர் வச்சிருக்காங்க. அவ்வளவு காலேஜ் இருக்கா அப்படின்னு. ஆமா, அதுல டாப் மோஸ்ட் காலேஜ் நம்ம என்னன்றது ஒரு 10 காலேஜஸ் நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி சார் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா +2 மார்க் வச்சு போயிடலாமா அப்படின்னா அதுதான் வந்து இல்ல. +2 மார்க் வந்து வேணும் 50%. ஆனா என்ன சொல்றாங்க,
ஆர்கிடெக்சருக்கு வந்து போகணும் அப்படின்னா நாட்டா அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும்ன்றாங்க. நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். இதை யாரு சார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்கு. எப்படி வந்து நீட்டுக்கு வந்து என்டிஏ கண்டக்ட் பண்றாங்களோ, என்எம்சி வந்து அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ, ஜேஇக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கண்டக்ட் பண்ணி தென் ஐஐடி போகணும் அப்படின்னா அதுக்கான பாடிஸ் வந்து அதை வந்து ரெகுலேட் பண்றாங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்ன பண்றாங்க, இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து அந்த பசங்களோட அந்த பேஷன் எப்படி இருக்கு, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அந்த எபிலிட்டி சில பேருக்கு இருக்கும். ஒரு எதை பார்த்ததுமே அது கிரியேட்டிவ்னஸ், அதை எப்படி மாத்துறது, ஒரே டைப்ல இருக்கிறது. இப்ப பாட்டில்ஸ் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். ஆர்கிடெக்சர்னா வெறும் பில்டிங் மட்டும் இல்ல, ஒரு நம்ம குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாட்டில் ஷேப்பே வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கும். நம்ம பாக்குற ப்ரௌச்சர்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்ததுக்கும் இப்போதைக்கும் ஒரு போன் பார்த்தனா அதை டிசைன் பண்றதுக்கு இது மாதிரி வெரைட்டி இருக்கு. வெறும் பில்டிங் கட்டுறது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்லயும் பி பிளானிங்லயும் பி டிசைன்லயும் வருது அப்படின்றதுல வெரைட்டி இருக்கு. அப்ப இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கணும். ஒரே ஒருத்தர் சொல்லி தராங்க, அதை அந்த பாடத்தை படிச்சுட்டு எப்படி நீட்ல போய் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை படிச்சு போட்டு பார்த்து, இல்லைன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எழுதி மார்க் எடுக்கிறது இல்லை. இதுல வந்து கிரியேட்டிவ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னர் எபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா தேவை இருக்கு. அதை வந்து செக் பண்றாங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல நாட்டா எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 200 மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. இதுல பாஸ் மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இடபிள்யூஎஸ் கேட்டகரி, என்சிஎல், ஓபிசி என்சிஎல் இவங்கலாம் ஒரு 70ல இருந்து 75 மார்க் எடுத்தாங்கன்னா பாஸ் மார்க்கா வந்து சொல்றாங்க. எஸ்சி எஸ்டினா ஒரு 50ல இருந்து 55 மார்க், 200 மார்க்குக்கு நாட்டால. இந்த நாட்டா ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி 2 நடக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நேரடியா எக்ஸாம் வந்து ஆஃப்லைன்ல எழுதணும். அதுக்கப்புறம் என்ன சார் ஆஃப்லைன்ல எழுதணும் ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா காம்போசிஷன் அண்ட் கலர்ஸ் இது சம்பந்தமா ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. பார்ட் ஏ பார்ட் பி பிடிக்கிறாங்க. 3 ஹவர் இந்த எக்ஸாம் நடக்குது. அதுல 80 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாம், காம்போசிஷன் ஆஃப் அண்ட் கலர்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் அண்ட் காம்போசிஷன், தென் அது வந்து 25 மார்க்குக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா 3D காம்போசிஷன். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து பண்ணணும் இல்ல இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத முன்னாடியே நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து காமிச்சிடறாங்க. இது ரொம்பவே முக்கியமா இருக்கு. அப்ப அந்த கிரியேஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய மைண்ட்ல வந்து அந்த ட்ரீம் பண்ணணும்ன்றாங்க இல்லையா, அது வரதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கையில எடுத்துட்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டுறதுக்கெல்லாம் இந்த கெப்பாசிட்டி என்ன இருக்கு இதெல்லாம் செக் பண்றதுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 30 மார்க். டோட்டல் வந்து 80 மார்க்குக்கு வந்து என்ன நடக்குது, ஆஃப்லைன் எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 30 கொஸ்டின் வந்து 2 மார்க்குக்கு. இதுல வந்து நிறைய கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கு. இதுல என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து செக் பண்றாங்க, விஷுவல் பெர்செப்ஷன் பாக்குறாங்க, எஸ்தெட்டிக் சென்சிபிலிட்டியில செக் பண்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் சம்பந்தமா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவ் திங்கிங் எபிலிட்டி எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. பார்ட் பில கிட்டத்தட்ட ஒரு 120 மார்க்குக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. இதுல ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா என்ன சார் நல்ல ஸ்கோர் அப்படின்னு ஒரு 120ல இருந்து ஒரு 140 மார்க் ஸ்கோர் வாங்கினா வந்து நல்ல ஸ்கோர் அப்படின்ற மாதிரி நாட்டா ஸ்கோர் சொல்றாங்க. இந்த நாட்டா ஸ்கோரை வச்சு நம்ம போயிடலாமா அப்படின்னா இல்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன பண்றாங்க, உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் நம்ம அந்த 50% சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு 200 மார்க்கா, இப்ப 500 வந்து 200 கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த 200 மார்க்கையும் பிளஸ் அந்த 200 மார்க்கு சேர்த்து 400 மார்க், அதுல ஒரு தனியா ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் ஃபில்அப் ஆகுது அண்ணா யூனிவர்சிட்டியில. சப்போஸ் சார் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ என்ஐடி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் போறதுக்கு ஐஐடி எல்லாம் போறதுல ஆர்கிடெக்சர் இருக்குன்றாங்களா, அதெல்லாம் நான் போகணும் அப்படின்னா எப்படி சார் போகலாம் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ மெயின்ல செகண்ட் பேப்பர் இருக்கு. அது ஆர்கிடெக்சர் பி டெக், பி பிளானிங், பி டிசைன் இருக்கு. இதுக்காக பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1 எழுதுறவங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நம்ம டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ், இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ் போவாங்க. ஆர்கிடெக்சர் போகணும்னா செகண்ட் பேப்பர் அவங்க எழுதணும். ரெண்டுத்துக்கும் தனித்தனியா பே பண்ணி எழுதணும். ஜேஇ மெயினுக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சிச்சு, செகண்ட் செக்ஷன் யாருக்குன்னா ஐடியா இருக்கு ஆர்கிடெக்சர்ல என்ஐடி மூலமா எல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆர்கிடெக்சருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ஜேஇ மெயின் வந்து கம்பல்சரி. அதே அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா நீங்க போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அண்ணா யூனிவர்சிட்டியோ டீம்டு யூனிவர்சிட்டியோ நாட்டா ஸ்கோர் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கிடெக்சர் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நாட்டா ஸ்கோர் இல்லாம நீங்க வந்து எந்த அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜோ இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டியோ எதுவுமே போக முடியாது.
என்ஐடிக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆர்கிடெக்சர் எக்ஸாம்ஸுக்கு தனியாவே பேப்பர், செகண்ட் பேப்பர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதனால அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எப்போ கொடுப்பாங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஏப்ரல்ல இருந்து ஜூலை வந்து வைக்கிறாங்க. நார்மலா எல்லா எக்ஸாம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் வைப்பாங்க. பட் இது வந்து 3 வாட்டி எழுதுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி ஜூலை வரைக்கும் இருக்கும். 2 செஷனா நடக்கும். இந்த 2 செஷன்ல 3 டைம்ஸ் எழுதலாம். அதுல பெஸ்ட் ஸ்கோர் என்னவோ அதை நம்ம எடுத்துப்பாங்க. ரைட்டா? அதனால கரெக்டா அதை பிளான் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஏப்ரலுக்கு முன்னாடி இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுமே நம்மளுடைய யூடியூபை வந்து பார்த்துட்டே இருக்கேன். நம்ம உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோ இல்லைன்னா வீடியோஸோ நம்ம அது வரப்ப கரெக்டா எப்படி ஃபில் பண்ணணும், என்ன ஏதுன்ற டீடைல்ஸை நம்ம வந்து கொடுக்கலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டா அப்ளிகேஷன் போடுறப்ப இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 1750 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் இது வந்து மேல் கேண்டிடேட், இதுலயே ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தா 1250 rupees. சப்போஸ் எஸ்சி எஸ்டியா இருந்தாங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 1250, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 1000 ரூபாயும் கொடுக்குறாங்க. பாருங்க, கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, யூஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் காலேஜஸ் அப்படின்ற மாதிரி எதனா இருந்தா சொல்லுங்க சார். ஆனா இது வேர்ல்டு லெவல்ல எது சார் ஒரு நல்ல டாப் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, MIT தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு. இந்தியா லெவல்ல எது சார் நம்பர் 1ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா IIT ரூர்கே. ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரூர்கி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு நம்பர் 1 பிளேஸ். தென் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய SAP ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், இதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். ரைட்டா? நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு வந்து அப்ராட், அது அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம். இங்க இந்தியாவில் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி IIT ரூர்கி எல்லாம் போய் படிக்கணும்னா ஜெயியோட மெயின் செகண்ட் பேப்பர் எழுதுங்க. தென் இங்கே நம்மளுடைய இந்த போகணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய SAP போகணும்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் போகணும் அப்படின்னா +2 மார்க்கும் வேணும், தென் நாட்டாவோட ஸ்கோரும் வேணும். இதை தவிர ஒரு டாப் மோஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மியாசி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில இருக்கு, நம்ம நியூ காலேஜஸ் பக்கத்துல ராயப்பேட்டால இருக்கு. அது இல்லாம NIT வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் காலேஜ் திருச்சியில இருக்கு. தென் SRM, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா SRM வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம் கூட நாட்டா ஸ்கோர் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு ரேங்க் ஒன்று கொடுப்பாங்க. தென் தியாகராயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து மதுரையில இருக்கு. இதுவும் வந்து டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 5வது பிளேஸ்ல வருது. தென் இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 6வது பிளேஸ்ல இருக்கு. பட் அவங்க வந்து அவங்களுடைய செப்பரேட் டீம்டு யூனிவர்சிட்டி அவங்களுடைய செப்பரேட் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அது கூட நம்மளுடைய நாட்டா ஸ்கோரை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. தென் கலாசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வச்சிருக்காங்க, அது போலாம். தென் பெரியார் மணியம்மை, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கு, இதுவும் அருமையான காலேஜ். தென் டாக்டர் MGR ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இங்க மதுரவாயில்ல இருக்கு, அவங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்கோரும் பிளஸ் இந்த ஸ்கோரும் வச்சு கொடுக்குறாங்க. தென் சத்யபாமா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணதுல ஒரு 10 காலேஜஸ் இருக்கு. இதை தவிர 80 காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த காலேஜ் தான் டாப் 10ல இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு இது இல்லாம கூட இருக்கலாம், மாறி கூட ஆர்டர் கூட இருக்கலாம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஆனா இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய plenty of opportunities இருக்கு. ரைட்டா? இதெல்லாம் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எங்கெல்லாம் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இதுக்கு என்ன எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம தனி வீடியோல வந்து பார்க்கலாம். இதுக்கு என்ன வந்து பண்ணணும், பேசிக்கா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற டீடைல் பார்த்துட்டோம். எது பெஸ்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம். ரைட்டா? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா எனக்கு 9176552121 இந்த நம்பர்ல நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். RGR அகாடமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணணும், ஒரு பேரண்ட்டுக்கோட சொசைட்டில வந்து அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஸ்டெப் எடுத்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சார், இதெல்லாம் பண்றீங்க, வேற என்ன சார் நீங்க சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் இல்லையா, அதுக்கான வந்து +2 முடிச்சதுக்கு அப்புறம் பண்றோம், இல்ல +1 +2 படிக்கிறப்பயே நம்ம பண்றோம், இல்ல +2 முடிச்சதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணி ஒரு வருஷம் படிக்கிறாங்க இல்லையா டிராப்பர்ஸ், அந்த ப்ரோக்ராம் பண்றோம். ஒரு வருஷம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வரல ஸ்கோர் ரீரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தனியா ரீரிப்பீட்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் கொடுக்குறோம். +2 முடிச்சதுமே இமிடியேட்டா அந்த எக்ஸாம் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் வந்து கொடுக்குறோம். இதை தவிர இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லக்கூடிய JEE மெயின், JEE அட்வான்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை போறதுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கு. ஒரு +2 படிச்சு முடிச்சுட்டு எப்படி நீட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா எழுதி பார்த்துடலாம். ஆனா அந்த JEE முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து கம்மி. ஒன்னு படிக்கிறப்பயே எக்ஸாம் வந்துருது ஜனவரியில, அப்போ அந்த குழந்தை போர்டுக்கு படிக்கிறதுனால அந்த குழந்தைனால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரெண்டாவது படிச்சு முடிச்சு ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல எக்ஸாம் முடியுதுன்னா ஏப்ரல் 1st வீக்ல எக்ஸாம்ஸ் வந்தது. இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப அந்த குழந்தைனால தரோ பண்ணி
ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. இதுதான் உண்மை. நீட்டுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ட்ராப் பண்ணி ரிப்பீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால தெரியாது. இல்லைன்னா நம்ம இன்ஜினியரிங்கில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றி அவ்வளோவா நம்ம இங்கே பேசாதனால யாருக்கும் அது தெரியல. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கிறவன் தான் ஐஐடி எல்லாம் போகிறான். சும்மா வந்து +2 முடிச்சுமா உடனே போயிடலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னா அவங்க 6th இருந்து 10th வரைக்கும் பேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங். என்ன சார் 6th இருந்து 10th வரைக்கும் அப்படின்னா? ஆமா, ஏன்னா ஒவ்வொரு பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்போ மேத்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா 6ஆம் கிளாஸ்லேயே அல்ஜிப்ரா ஸ்டார்ட் ஆகுது. வெக்டர்ஸ் பார்க்கணும், கால்குலஸ் தெரிஞ்சிருக்கணும், ட்ரிகனாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இப்போ நம்ம நாட்டா கூட பேசணும் பார்த்தீங்களா, அதுல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்ல ட்ரிகனாமெட்ரி, அல்ஜிப்ரா, கால்குலஸ் இது எல்லாமே கிராப் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கேட்கறாங்க. அப்ப மேத்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6ஆம் கிளாஸ்ல இருந்து பாத்துக்கலாம் நம்மளுக்கும் ஒன்றும் தெரியாம பேரண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு என்னன்றது தெரியாம ஏதோ ஸ்கூல் போறாங்களா, வந்தாங்களா, சொல்லி கொடுத்தாங்களா, முடிச்சாங்களா, இப்படிதான் வந்து பார்த்துட்டு இருக்கமே தவிர என்ன மார்க் வருதுன்னு பார்க்கறமே தவிர என்ன குழந்தை படிக்குது, அது மூலமா நம்ம சுத்தி இருக்கிறதுல என்ன டெவலப்மெண்ட் இருக்கு அதை தான் அந்த குழந்தை ஃபோக்கஸ் பண்ணி படிக்குதா இல்ல அதை தான் சொல்லி தராங்களா அப்படின்ற நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு. அப்ப இதுல நம்ம அந்த பேசிக்கை தரவு பண்ணாதான் அந்த குழந்தைங்க நல்லா போக முடியும் அப்படின்றதுக்காக நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுக்குறோம். நாட் ஓன்லி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம ஒரு ஸ்ட்ரீம் மட்டும் தான் போக முடியும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்தை தான் காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதனால அடிப்படை தெரியாதனால தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு யார் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா பசங்க கிட்ட போய் கேட்டால் தெரியதில்லை. இது ஐஐடி கோச்சிங் படிக்கிற பசங்க கிட்ட எத்தனை ஐஐடி இருக்குன்னு கேட்டால் தெரியல. ரைட்டா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க அவேர்னஸ் கம்மியாக இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்ட்ரீம் வந்து கண்டிப்பாக இந்த டீடைல்ஸை வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணும். நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்க நூக்கம் கார்னரில் ஒவ்வொருத்தரும் தமிழ்லேயே பேசி உங்களுக்கு எல்லாம் புரிய வச்சு எதனா டவுட் இருந்தால் கூட வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி பேசி கிளாரிட்டி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துல வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இது எப்படி இருக்கு சார், சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையா போய் அது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்லாம் இருக்கு. இல்லாத எக்ஸாம் அனுப்பிச்சு விட்டு ஒரு 1500 ரூபாய் வாங்குறது, 2000 ரூபாய் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அப்ப அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டை ரன் பண்ற எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்ற பேசிஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஐஐடி போகணும் அப்படின்றப்ப ஜெஇ மெயின், ஜெஇ அட்வான்ஸ் இல்ல சார் அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. மணிப்பால் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதுக்கான தனியா ஒரு வீடியோ வந்து போடலாம் இருக்கோம் மணிப்பால் யூனிவர்சிட்டியை பத்தி. வேற ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க, இதை பத்தி எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் ரெடி பண்ணி உங்களுக்கு அதுக்கான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ரைட்டா? இது இல்லாம வேற விஷயங்கள் பாத்தீங்கன்னா பர்சனலா ஒரு குழந்தை டெவலப் ஆகிறதுக்கு, சைக்காலஜிக்கலா ஒரு குழந்தை டிஸ்டர்ப் ஆகுது, இல்ல மோட்டிவேட் பண்ணா என் குழந்தை ஜெயிச்சிடும் அப்படின்னா எந்த விஷயம் இருந்தாலும் ஆர்ஜிஆர்ல ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ரைட்டா? உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் வேணும்னாலும் யூ ஜஸ்ட் கால் மீ. இல்ல குழந்தைங்களுக்கு சார் என் குழந்தை நல்லா தான் சார் படிக்குது, நான் மார்க் வரல, என் குழந்தை படிக்கிறப்ப டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, அவங்க குழந்தைகிட்ட பேசினா நல்லா இருக்கும், எனிதிங் யூ ஜஸ்ட் கால் மீ, we are ready to help you. சார் நல்லா பேசுறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க சார், எங்க ஸ்கூலுக்கு வந்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இதை யாரா பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்கூல்ல பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. எப்படி சென்டம்லாம் ஈஸியா அடிக்கிறது அப்படின்ற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ற ஒரு 1/2 hourல பசங்களுக்கு சப்ஜெக்ட்டை பத்தி சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கிளாரிட்டி வந்து கொடுக்கறதுக்கு எங்க டீம் ரெடியா இருக்காங்க. ஓகே, மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும்னா அகைன் சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த வீடியோ வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க அனுப்பிச்சே ஆகணும். என்ன சார் அழுத்தி சொல்றீங்க அனுப்பிச்சே ஆகணும்ன்ற? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களை கண்டிப்பா இதை பாக்குற வீடியோஸ் நீங்க அனுப்பிச்சு ஷேர் பண்ணி ஒருத்தர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க. ரைட்? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. see you again.